இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நாட்டோட மிகப்பெரிய தனியார் வங்கியான HDFC வங்கி வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும், அது எப்படி கொடுக்குறாங்க, என்ன டேட் வரைக்கும் கொடுக்குறாங்கங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதோட ஸ்டார்டிங் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17, 2024 ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 16, 2025 வரைக்கும் தராங்க. இதிலே மல்டி டைப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பல வகையான கிரெடிட் கார்டுகள் இருக்குது. ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அது என்னங்கிறத வரிசையாக பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 டைப்பான கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மில்லேனியம், 2வது டைனர்ஸ் கிளப், 3வது ப்ரிவிலேஜ், 4வது பிஸ்கரோ, 5வது பிக்சல் ப்ளே, லாஸ்ட் ஒன்று வந்து பிக்சல் கோ. இது வந்து லைஃப் டைம் இலவசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் ரெக்காலிகா அப்படிங்கிற ஒரு கோல்டு கிரெடிட் கார்டு மட்டும் இலவசமாக தராங்க. இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதுக்கான லாஸ்ட் டேட்டு ஜனவரி 16, 2025 வரைக்கும் தான். அதேமாதிரி சில முக்கிய கிரெடிட் கார்டுங்களுக்கு வந்து இவங்க இயர்லி சார்ஜஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதன்மையாக ப்ரியாரிட்டிஸ் கொடுக்குற கிரெடிட் கார்டுக்கு வந்து இவங்க வந்து இயர்லி சார்ஜஸும் பண்ணுறதில்ல. அதே நேரத்தில் ஃபெஸ்டிவல் டைமில் சில ஆஃபர்ஸும் இவங்க கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த சலுகையும் பார்த்தீங்கன்னா எல்லா கிரெடிட் கார்டுக்கும் அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி HDFC பேங்க் கிரெடிட் கார்டு, டாடா நியூ ப்ளஸ் HDFC பேங்க் கிரெடிட் கார்டு, ஃபைனலாக டாடா நியூ இன்ஃபினிட்டி பேங்க் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி இந்த 3 கார்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அதுவும் என்றைக்கு வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31, 2024 வரைக்கும் தான் அந்த ஆஃபர் இந்த கிரெடிட் கார்டுக்கு கொடுக்குறாங்க. இவங்க கிரெடிட் கார்ட்ஸை எப்படி செப்பரேட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி எம்ப்ளாயீஸு, பிஸ்னஸ்மேன்ஸ்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. எம்ப்ளாயீஸுக்கு எந்த மாதிரியான கார்டு கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா மில்லேனியா அப்படிங்கிற ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அதோட குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதம் 35,000 சம்பளம் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா ஐடி கட்டின மாதிரி ஒரு ப்ரூஃப் ஏதாவது கொடுக்கணும். அது யாருக்குன்னா பிஸ்னஸ்மேனுக்கு. மில்லேனியா கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஜாயினிங் ஃபீஸ் வந்து நீங்கள் 1000 ரூபா கட்டணும். இந்த கார்டை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வருஷத்துக்கு அந்த கார்டு மூலமாக 1 லட்ச ரூபா செலவழிச்சிருந்தீங்கன்னா அந்த 1000 ரூபாவும் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறதா இவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிஸ்னஸ்மேனுக்கு வந்து டைனர்ஸ் கிளப் ப்ரிவிலேஜ் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கார்டுக்கான ஜாயினிங் ஃபீஸும் மில்லேனியா கிரெடிட் கார்டோட ஜாயினிங் ஃபீஸும் சேமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பிஸ்னஸ்மேன் வந்து வருஷத்துக்கு 3 லட்சம் அந்த கார்டை யூஸ் பண்ணி செலவழிச்சிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இயர்லி சார்ஜஸில் வந்து தள்ளுபடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த டைனர்ஸ் கிளப் ப்ரிவிலேஜ் கார்டு வாங்கணுன்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ்மேன் வந்து வருஷத்துக்கு 6 லட்சத்துக்கும் அதிகமாக செலவு பண்ண மாதிரி ITR ஃபைலிங் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த கார்டு கொடுக்குறாங்க. இதை பற்றி மேலும் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஓன் வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே ஃபுல் டீட்டெயில்ஸாக அவங்க கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங் ஆப். இவங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். அதாவது நமக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்கள், காய்கறிகளும் இந்த ஆப்லேருந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நியூ ஜாயினர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள்.